நேற்று மும்பை இந்தியன்ஸ் அணி லக்னோ அணி அவங்க நினைச்சிருந்த 204 அந்த டார்கெட்டை கடைசி நேரத்தில் ஹர்திக் பாண்டியா இருக்காரு, அடிச்சிடுவாரு அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனாலுமே முடியல. வெறும் 12 ரன் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வியை தழுவியிருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் முக்கியமான ஒரு கட்டத்தில் ரொம்ப நேரமாக களத்தில் நின்று விளையாண்டுக்கிட்டு இருந்த திலக் வர்மா கடைசி ஓவருக்கு முன்னாடி திடீர்னு பார்த்தோம்னா அவர் ரிட்டையர் அவுட் ஆகி போயிருக்காரு. ரிட்டையர் ஹர்ட் நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் ரிட்டையர் அவுட், அதாவது அவுட் ஆகாமலேயே தான் அவுட் அப்படின்னு திலக் வர்மா அவர் வெளியேறியிருந்தார். ஸோ இது ரொம்ப பெரிய ஒரு சர்ச்சையான விஷயமா இருந்தது. ஏன்னா ரன் அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிச்சு கொடுக்காம திலக் வர்மா ரிட்டையர் அவுட் ஆகி இப்படி வெளியே போறாரு அப்படின்னு. ஸோ அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா திலக் வர்மா சொல்லியிருக்காரு. அதாவது ஆட்டத்தின் மிடில் ஓவர்களில் இருந்தே நான் களத்தில் ஸ்ட்ரைக்ல இருந்தேன், விக்கெட் சரிவு ஏற்படக்கூடாது அப்படின்னு சூரியகுமார் அவர் கூட சேர்ந்து மெதுவான பார்ட்னர்ஷிப் போட்டு ஆட்டத்தை கடைசி வரைக்கும் கொண்டு வர நான் போராடினேன். ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு சில முக்கியமான ஷாட்டுகள் என்னால் அடிக்க முடியாமல் போயிடுச்சு. இதனால கேப்டனான ஹர்திக் பாண்டியா நான் பிக் ஷாட் அடிக்கல அப்படின்னு களத்தில் வச்சு என்ன அவர் திட்டினாரு, விமர்சனம் பண்ணாரு. அதனாலதான் சரி நான் விளையாடல அப்படின்னு ரிட்டையர் அவுட் வாங்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு திலக் வர்மா தான் ரிட்டையர் அவுட் வாங்கினதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.